ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜாப்பனீஸ் மாங்கா சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் சின்ஸ் ஐ என்டர் த வேர்ல்ட் ஆஃப் ரொமான்ஸ் காமெடி மாங்கா ஐ வில் டூ மை பெஸ்ட் டு மேக் த லூசிங் ஹீரோயின் ஹாப்பி. அது ஒரு சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ரொம்ப நேரம் பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோ வந்து போயிட்டுருக்கான் ஒரு கடைக்குள்ளே. அந்த கடை பேர் வந்து ஒரு அனிமல் மெர்ச்சன்டைஸ் ஷாப். அது உள்ளே போயிட்டு அவன் போயிட்டு இருக்க சொல்கிறான், எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக பிடிக்கும். அவள் வந்து சில்வர் ஹேர் வச்சுக்கிட்டு இருக்கா, ஷார்ட்டாக இருப்பா. அவள் வந்து அவள் வந்து கோல்டாக இருப்பா, ஆனாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கடுத்து பார்த்தா அவன் வந்து ஒரு மாங்கா கேரக்டர் தான் சொல்கிறான். அதோட மாங்கா கேரக்டர் பேர் வந்து சென் ஷிமாரா. அந்த மாங்கா பேர் வந்து ஓஜோஜோ மாங்கிற ஒரு மாங்கா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மாங்கா. அதுக்கு அனிமே அடாப்டேஷன் வந்திருக்கும். அதில் என்ன ஸ்டோரின்னு பார்த்தோன்னா, அதில் ஒரு ஹீரோ இருப்பான், அவனுக்கு மட்டும் 2 மெயின் ஹீரோயின், மிச்சம் எல்லாருமே சைட் தான். அதே மாதிரி தான் இவர் சேச்சான், ஒன் ஆஃப் த லூசிங் ஹீரோயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தான் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து ஒன்றும் சேர மாட்டாங்க ஹீரோவோட. அவங்க வந்து அவங்க ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் லூசர் ஹீரோயின் வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆனால் நம்ம மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்க்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவளோட டால் கிச்சன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு ட்ரக் வந்து அவனை இடிச்சிருது. நான் சாக விரும்பலை, நான் வந்து ஓஜோ மாங்கிற அந்த மாங்கா சீரீஸோட எண்டிங்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன தான் அந்த எண்டிங் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறான். என்ன என் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டு இருக்கான் யோசிச்சுக்கிட்டே. அப்போ வந்து 2 பேர் பேசுகிறத பார்க்குறான். அதில் 2 பேர் பார்த்தா அந்த மாங்கா கேரக்டரான அதுவும் ஷிஹோ ஃபூஜி ஷோவும் அப்புறம் அதுவும் ஷிமாராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நான் அவங்கள பார்க்குறேன், இது ஒரு வேளை கனவாக தான் இருக்கும், நான் கோமாவில் இருக்கிறதுனால ஹீரோ யோசிக்கிறான். அப்போ வந்து அந்த டைமில் வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் அதான் நம்ம சேச்சானோட ஃப்ரெண்டு வந்து இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் த மெயின் ஹீரோயின் இந்த சீரீஸில். அவள் வந்து அட்வைஸ் கேட்டுட்ருக்கா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, சேச்சான்கிட்ட. அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணி டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு மோட்டிவேட் பண்ணி அவள் ஃப்ரெண்டை அமுச்சு விட்றா. அவள் வந்து அதுவும் ஒரு இதுக்கிட்டே அதுவும் எனக்காக நீ போய் எல்லாத்தையும் கொடுத்து அவன் கரெக்ட் பண்ணிக்கன்னு வருமானு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவன் கண்ணீர் விட்டு சொல்கிறான், இந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த மாங்கால, அதனால தான் நான் வந்து சேச்சான் மேலே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த சீன்னால தான் சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா யாரோ வெளில இருக்கிறத சேச்சான் பார்த்து வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்போ வந்து ஹீரோக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாங்காவில் சொல்கிற டைலாக்ஸ் எல்லாம் சொல்கிறான். நான் தான் சுகாசா இஷிமோராவாக இருக்கனா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். அவன் தான் வந்து நம்ம மெயின் ப்ரோட்டாகனிஸ்டான ஷிகமோட்டோ. இந்த மாங்காவில் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்க்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி ரொமான்ஸுக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா, அதாவது நான் இந்த 2 பேர் சண்டை போடும்போதுலாம் அப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஃபஸ்ட்டு லாஸ்ட் நேமும் கிட்டத்தட்ட என்னது மாதிரி தான் இருக்கும், என்னோடதே தான். என்னோடய லுக்கு, என்னோடய பாடி டைப், என்னோடய ஆஃப்டர் எல்லாமே என்ன மாதிரி தான் வாய்ஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது என்னென்ன கோயின்சிடென்ட்டாக இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குன்னு ஹீரோவை சொல்லிவிட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். அதுக்கடுத்து சொல்கிறான் ஹீரோ, உனக்கு ஓகேவா சேச்சான்? அதான் அவள் வந்து அதுவும் சிகமோட்டோட ஒன்று சேர்ந்துட்டா, நீ வந்து உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். அவங்க 2 பேர் தான் மேட்சிங்காக இருப்பாங்க. எனக்கு அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. சேச்சான் ரொம்ப சிரிக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு ஹீரோ லாஸ்ட்லேயே நினச்சிக்கிட்டு ஹீரோ வந்து ஐ லவ் யூ சேச்சான், நீ கூட டேட் போன்னு சொல்கிறான். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து டக்குன்னு வெக்கப்படுறா. அதே மாதிரி சந்தோஷமும் படுறா. யாருமே இது இருக்கா அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். அதனால் வந்து ஒரு மாதிரி வெக்கமும் சந்தோஷமும் படுறா. ஆனால் ஹீரோ வந்து நான் வந்து முயக்கத்துக்குள்ளே இவர்கிட்ட இந்த ப்ரப்போஸ் பண்ணலன்னா நான் இது ரிக்ரெட் பண்ணுவேன். இவன் வந்து என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கேரக்டர் இந்த காமிக்ஸில் இருக்க கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு மனசில் நினச்சிட்டு ஐ லவ் யூ சேச்சான், அவனை கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுப்பேன்னு சொல்லி கிட்ட போகிறான். டக்குன்னு அவன் பயத்துலேயே தடுக்கிக்கு உயர மாதிரி போகிறான். அப்போ அவளை இடுப்பில் பிடிச்சிடுறான்.
க்ளோஸில் இருக்கும் போது அப்படியே சேச்சான் ரொம்ப ரொம்ப வாமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிருக்கா. அவள் கண்ணு ரொம்ப பெருசாக ரவுண்டாக ஏன்னா அப்படியே அவள் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஆனால் அதுக்குள்ளே பயத்தில் ஹீரோவை தள்ளி விட்டு ஓடி போயிடுறா. அதே சமயத்தில் சேச்சன் என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் அதே மாதிரி அவள் வந்து வெக்கம் பார்த்துட்டு ஓடி போயிட்டுருக்கா. அப்போ வந்து ஹீரோவும் வந்து ஓடி போய் சொல்கிறான், சேச்சான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் அதனால நீ வந்து என் கூட டேட் போ அப்படின்னு சொல்கிறான். நீ அப்படி என்னை ரிஜெக்ட் பண்ண கூட பரவாயில்ல, நீ வேறு யாருக்குன்னா பரவாயில்ல, வேற ஒருத்தங்களோட, ஆனால் நான் வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறான். ஏய் நிறுத்துறா தற்கூரி, எதுக்குறா இப்படி உளறி நிற்கிறேன் இந்த மாதிரி கிளாஸ், அதோ வெளியில் கத்தர் நிறுத்து, நான் வந்து யோசிக்கிறேன் நீக்கா சொன்ன ப்ரப்போசல் பற்றி அப்படின்னு சொல்கிறா சேச்சான். சொல்லிவிட்டு ஓடிடுறா. சேச்சான் ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, சரி இதுக்கடுத்து நான் எதையும் நினச்சி ரிக்ரெட் பண்ண மாட்டேன், என்ன தான் ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ரிட்டர்ன் போகலான்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் ஏஞ்சிக்க முடியல. அதோட சாப்டர் 1 முடியுது.